ஆண்டிப்பட்டி தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவும் திமுகவை சேர்ந்தவருமான மகாராஜனை எதிர்த்து சொந்த சகோதரரும் அதிமுகவை சேர்ந்தவருமான லோக்கிராஜன் மோதுகிறார். என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி சிறப்பு இருக்கும். இந்த ஆண்டிப்பட்டி எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்ட தொகுதி, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதி அப்படின்ற அந்த சிறப்புகளுக்கு மத்தியில அண்ணன் தம்பிக்கு இடையேயான போட்டியாக 2019 இடைத்தேர்தலில் இருந்து இந்த களம் மாறி இருக்கு. முதல்ல தம்பி லோகிராஜன் அதிமுகவினுடைய வேட்பாளர், இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க பரப்புரையில ஈடுபடும் போது சொல்லியிருந்தீங்க அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதை எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க? அதுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறீங்க? டாக்டர் புரட்சி தலைவருடைய கோட்டை, அம்மானுடைய கோட்டை 89ல் 91ல் இடப்பட்ட ஜெயந்தி பிரிஞ்சதுனாலதான் 89ல் திமுக வென்றது. அதுக்கடுத்து 3-4 முறையில் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவளை சிறப்பா மெடிக்கலுக்கு அழைச்சி, ஆர்ட்ஸுக்கு அழைச்சி, மற்றது எல்லாமே கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் 2 முறையில் வந்து போட்டியிட போகும்போது மக்கள் செல்வர் டி தினகரன் அம்மா புரட்சி தலைவர் அம்மானுடைய ஓட்டு 2 தடவை பிரிஞ்சதுனாலதான் திமுக வென்றதாக ஒரு நாங்கள் வென்ற தோல்வி இல்லை. ஆண்டிப்பட்டியை பொறுத்த அளவுக்கு பங்காளி சண்டை மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர் சொன்ன மாதிரி டிடிவி மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி சொன்ன மாதிரி பங்காளி சண்டை இப்போ தேர்ந்துருச்சு. ஆக மொத்தம் அந்த ஓட்டுகளை டோட்டல் போட்டு ஆட்டோமேட்டிக் இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, ஜான் பாண்டியன் மற்ற எல்லாமே ஆண்டிப்பட்டியில போக்குவரத்து ரொம்ப நெரிசல். 5 வருஷம் திமுக எம்எல்ஏ இருந்து ஒரு பைபாஸ் அது எல்லாமே போனா ஒரு 10-20 கோடி 50 கோடி அதை கூட செய்யறதுக்கு திமுக வக்கு இல்லாம இந்த மாதிரி திமுக இடப்பட்ட இடையில பங்காளி சண்டையில 2 தடவை எங்க ஓட்டு பிரிஞ்சதுனாலதே அவர் திமுக வெற்றி பெற்றதுக்கு இதே ஒரு சாட்சி. இப்போ நீங்க திமுக வேட்பாளர் சபதம் விட்டாருன்னு சொன்னவர் உங்களுடைய சகோதரர். இந்த களத்துல உங்களுக்கான சாதகமான சூழல் இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? எங்க சகோதரர் பிறவிதே சகோதரர் திமுகவா அதிமுக இதே எங்களுடைய கொள்கை. அண்ணன் தம்பின்ற கொள்கையெல்லாம் கிடையாது. ஆண்டிப்பட்டி தொகுதியோட திமுக வேட்பாளர் திரு மகாராஜன் நம்மோட இருக்கார். வணக்கம். வணக்கம். அதிமுக வேட்பாளர் கிட்ட பேசும்போது அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முந்தைய தேர்தல் எல்லாம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வி இருந்தது. அதிகமா 2019 அந்த ரெட்டல மோகம் இருந்துச்சு ஆண்டிப்பட்டி தொகுதியில். 2021 கம்பெனிட்டு அதனுடைய மோகம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ரெட்டாளன்ற ஒரு பேச்சே இல்லாம இப்ப சசிகலாவும் ஓபிஎஸ் போன உடனே அந்த ரெட்டாளுடைய மோகமே போச்சு. இப்ப நாங்க 2021 இருந்து 2026 வரைக்கும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நான் செஞ்ச சாதனைகள், குமிழில இதற்கு பஸ் ஸ்டாண்டே இல்லாம இருந்தாங்க. அங்க ஒரு 6 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்கு. அதே கூடலூர்ல சந்தையே இல்லாம 100 வருஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அங்க ஒரு சந்தை கொண்டு கொடுத்துருக்கு. எம்ஜிஆர் கொண்டு வந்தார் கோட்டு ஆண்டிப்பட்டிக்கு. வாடகை கட்டடத்துல தான் எண்ணிக்கை இருந்துச்சு. 15 வருஷம் 10 வருஷம் இருந்தவங்க அதை பத்தி நினைக்கவே இல்லை. இப்ப இந்த 2021 2026 17 கோடி ரூபாய்க்கு கோட்டு கொண்டு வந்து கட்டி வச்சு. அதே மாதிரி இப்ப நான் வந்தப்பனால இந்த 4 வருஷத்துக்குள்ள 56 ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கேன். இந்த எல்லா ஸ்கூல்களையும் பிள்ளை ஊரம் மரத்து கட்டிலே படிச்சுட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய 1200-300 ஊர் கிராமங்கள்ல எம்எல்ஏடைய வேலையா தலைவருடைய நலத்திட்டங்களே இல்லாம இல்லை. அதுபோக இன்னைக்கு தலைவர் செஞ்ச சாதனைகள், அத்தனை சாதனைகளையும் தலைவர் செஞ்ச சாதனையை மக்களே இன்னைக்கு புகழ்ச்சி போயிருக்காங்க. ஆனா அவரு டிடிவி எங்க பக்கம் வந்துட்டாரு, அதனால அந்த வாக்குகள் பிரியறது இன்னுமா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது டிடிவி அவர் இருந்த இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு மதிப்பு. எடப்பாடி முதலமைச்சரா இருந்தா நான் நாட்டு தத்து போகும்னு சொன்னாரு. இன்னைக்கு அவரோட போய் சேர்ந்துக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த மக்கள் போல அதை பேசுறான். அந்த கவரை நான் வச்சான். சகோதரர் பாசம் அது இந்த போட்டிக்கு இது அரசியல். அவங்க ரெட்டலை நிக்கிறேன், நான் உதயசூரியன் நிக்கிறேன். நான் தலைவர் செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறேன்.
அவர் ரெட்டால செஞ்ச சாதனை சொல்லிட்டு ஓட்டு கேட்கணும். சதுரவர் வேற, இது வேற, அரசியல் இது. சகோதரர் பாசம் வேற, அரசியல் வேற அப்படின்ற தெளிவோட ரெண்டு பேருமே இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த தெளிவு மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத இந்த முடிவுகள் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன்